அண்ணா சொன்னார் இல்லையா விஜய் என்கிற குதிரையை நம்பி போறாங்கன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது விஜய் உண்மையிலேயே அவர் அவருடைய இருப்பை, அவருடைய நிலைப்பாட்டை, அவருக்கு என்ன செல்வாக்கை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலோ அல்லது இடைத்தேர்தலிலோ நிரூபித்திருந்தால், அவருக்கு வாய்ப்புகள் இருந்தது, நிரூபித்திருந்தால் இப்ப பேசுற விஷயங்களுக்கு நாம கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் நேரா ஏறின உடனே இறங்குற இடம் சிஎம் நாற்காலின்னு எதிர்பார்த்து வராரு. கூட்டம் கூடுவதெல்லாம் ஓட்டா மாறுமானா விடை நான் சொன்னா எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி போட்டா வடிவேலுக்கு வந்த கூட்டம், நயன்தாராவுக்கு வந்த கூட்டம், நம்ம சன்னி லியோனுக்கு வந்த கூட்டம், அப்பனா கேரளால சன்னி லியோன் தான் சிஎம் ஆயிருக்கணும், நயன்தாரா தான் இங்க சிஎம் ஆயிருக்கணும். இப்ப சமீபத்துல இல்ல சார், விஜய்க்கு கூடின கூட்டத்தினுடைய மறுநாள் தனுஷ் அங்க ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடத்துறாரு, அங்கேயும் கூட்டம் திரளா வந்தாங்க. அப்ப நீங்க தனுஷ முதல்வர்னு சொல்லிருவீங்களா? இல்ல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதல்வர் அதுக்குள்ள போகல. இப்போ அப்ப எந்த அடிப்படையில காங்கிரஸ் இந்த முறை அந்த கோரிக்கை ரொம்ப ஆழமா வலுவா வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பதில் அவரே செல்லுமுறையே சொல்லிட்டாரு. ஆழமாலாம் ஒவ்வொரு முறையும் நீங்க எடுத்து பாருட்டீங்கன்னா யாரோ ஒருத்தர் இந்த குரலை எழுப்பதான் செய்வாங்க. அது தவறு இல்ல.